அது புதிராவே தான் இருக்குது. புதிதா இருக்குதா? ஆமா, உண்மைதான். அதுக்கு பேர் தான் இறைவன்றது. இறைவன். அவன் ஏக்குற வரைக்கும் தான் அவன் ஏங்குற வரைக்கும் தான் உன் ஏக்கம். அவன் ஏங்குறது நின்னுதுன்னா உன் ஏக்கம் நின்னுட படுக்கையாயிடுவேன். அதனால நான் 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 பேசாத, அவன் 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 பேசு. நான் இல்லை இந்த உலகத்துல எதுவுமே. நான் இருக்கதாண்டா எனக்கு அழிவு இல்லை இல்லையா? எந்த பொருள் இந்த உலகத்துல உருவாகுதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும். ஆனா இறப்பும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சதில்லை, இறப்பும் பிறப்பும் இல்லாத ஆன்மாவும் அழிஞ்சதில்லை. இது ரெண்டு தான் இந்த உலகத்துல நிஜ பொருள். இது ரெண்டு தான் இறைவன். மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம், மறையலாம். மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம், சாகலாம், மறையலாம். ஆனா இறைவன் பிறந்ததும் இல்லை, செத்ததும் இல்லை. அது மட்டும்தான் இறைவன். மீது எல்லாம் மகான்கள் தான். இறைவன் ஆக முடியாது. இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை. அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லு என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேன்னு. இறைவன் பிறந்ததும் இல்லடா, செத்ததும் இல்லடா, என்னடா பேசுகிறேன் என்னாரு. ஆனா அவர் சும்மா இருன்னு சொன்னார். என்ன அதுக்கு பொருள் தெரியல, அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய 16,000 பாட்டு பாடி அருணகிரி சொல்றாரு, சராசரி மனிதன் அடுத்த வாட்டி வீட்டுக்கு போறதுக்கு எப்படி வழின்னு தெரியாதுக்கிறோம், நம்ம எப்படி கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள்ல. இறைவனை பற்றி ஆராய்ஞ்சு நீ முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். உலக விஷயத்துல நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா? இதுதான் உலகத்துல இயற்கையா நடந்துனுக்குது. அதனால தூய்மையான இறை பக்தி போயிடுச்சு, போலி பக்தி உருவாகி போச்சு. கடவுள்கிட்ட போனா என்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிக்கிற மாதிரி கேட்கறான். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், புரோக்கரா அவரு சொல்லு, நீயே சொன்னீன்னா சரி. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, நான் வீடு கட்டினா அது பாதியில் நிக்குது, அவனை கொத்தனார வந்து கட்டி கொடுப்பாரு. இது அறியாமை பக்தி. என்னமோ கடன் கொடுத்தவங்கிட்ட போய் கடன் கேட்டுங்கிற மாதிரி கதையாகுது. நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், கடவுள் படைச்சவன், உனக்கு என்ன தரணும் எப்போ கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அங்கே அமைதியாக கண்மூடிக்கு நில்லு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். ஆனால் கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ, ஆனால் அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு இல்லையா? நான் 6 வயசுல மாடு மேய்ச்சின்னு இதோ பக்கத்து ஊர் நல்லாத்தூர் சோறு தண்ணி இல்லாத சுத்திங்கன்றேன். இன்னைக்கு இங்கே 10,000 பேர் முன்ன உட்காரு வந்து நினைச்சேன்னா நினைக்கல. ஆனா அவன் நினைச்சிருக்கிறான். கோடி நினைவுகள் உண்டு நமக்கு, ஆனா முடிவுகள் அவன் பண்ணணும். மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது. நினைப்புகள் 1000 வச்சுக்கலாம், முடிவு அவன்தான். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்க கிடைக்கும் உனக்கு. ஆனா நீ முடிவு பண்றதெல்லாம் கிடைக்காது, நினைப்பு உனக்கு வரும். அதனால இறைவன் அழிவற்றுவன், உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான். ரெண்டையும் இணைக்கிறதுக்கு பாலமா இருந்து பயன்படுங்க.